நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. சிறுவர்கள் என்னிடத்தில் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். பாக்கியம் எல்லாம் பறந்து ஜொலிக்கும். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த ஞாயிறு ஆராதனையிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுதலோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. சிறுவர்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, சிறுவர்களை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. சிறுவர்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தியானங்களை ஆசீர்வதித்தார். எங்களையும் தேவ ராஜ்யத்திற்கு உகந்த சிறுவர்களுடைய மனதை போல எங்கள் மனதை மாற்றும் ஆண்டவர். எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலே திருச்சபையிலே தியானிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிறுவர்கள் சிறப்பானவர்கள். வேதாகமம் முழுவதும் இதை குறித்த செய்திகள் ஏராளமாய் நமக்கு உண்டு. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, இந்த டாபிக்கல் செர்மன், ஒரு தலைப்பை கொடுத்து அதிலே ஒரு அருளுரை நாம் தயாரிக்க வேண்டுமானால், அல்லது அதில் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டுமானால், அந்த பிரசங்கம் எல்லையற்றதாய் போய்கொண்டே இருக்கும். நிறைய பேசலாம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொன்னால் அவ்வளவு செய்திகள் அங்கே இருக்கும். குறித்த நேரத்திற்குள்ளே நம்ம பேசி முடிக்கிறது என்பது முடியாத காரியம். ஆகவேதான் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பின் கீழே செய்தியை துவங்குகிறோம். கொடுக்கப்பட்ட நேரம் அளவும் ஒரு சின்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். தொடர்ந்து அந்த தலைப்பிலே வாழ்நாள் முழுவதும் தியானிப்பதற்கு பைபிளில் நமக்கு செய்திகள் இருக்கிறது. அப்படித்தான் இந்த தலைப்பு, சிறுவர்கள் சிறப்பானவர்கள். அவர்கள் எப்படி சிறப்பானவர்கள்? லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்து 12 வருஷம், அவருக்கு 12 வயது, ஏறக்குறைய 12 வயதாக இருந்தார். அப்பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய மூப்பர்கள், மெய்ப்பர்கள், வேதபாரகர்கள், கல்விமான்கள், அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் நடுவிலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்ட, அதாவது லூக்கா 2:47 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாருத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 12 வயது சிறுவன் அந்த ஆலயத்தின் பெரியவர்களோடு அமர்ந்து பேசுகிறார். அவர்கள் எல்லாரும் பெண்டாடக்ஸ் என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்களையும் கரைத்து குடித்தவர்கள். வேதபாரகர்கள் என்றாலே ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரை உள்ள 5 புத்தகங்களையும் மனப்பாடமாய் சொல்ல தெரிந்திருக்க வேண்டுமா? இன்னைக்கெல்லாம் வேதபாரகர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு தேர்ந்த ஞானிகள் இருந்த அந்த சபையிலே வெறும் 12 வயது சிறுவனாய் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று அவர்களோடு பேசுகிறார். அவருடைய பேச்சை கேட்டவர்கள் அவருடைய நாலேஜ், அவர் பதில் சொல்கிற விதம் ஆச்சரியம் அடைந்தார்கள்.
ஆச்சரியம் அடைந்தார். எப்படி இவ்வளவு ஞானமாய் பேசுகிறார்? சிறுவர்கள் ஒன்றும் தெரியாதவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியே நம்ம சொல்லி சொல்லி வச்சிட்டோம். ஆனால் அப்படி இல்லை. சிறுவர்கள் சிறப்பானவர்கள்ங்கிறதுக்கு விஞ்ஞானமும் எவ்வளவு அதை ஆமோதிக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பெண்டிகாஸ்ட் லைனில், அதாவது கரிஷ்மேட்டிக் லைனில் உள்ள நிறைய உபவாச கூட்டங்கள் நடத்தும் போது சொல்லுவாங்க, சிறு பிள்ளைகளை அழைத்து வர வேண்டாம், ஏன்னா அது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் இயேசுநாதர் மட்டும்தான் சொன்னார், சிறுவர்களை இடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னார். அப்போ ஆண்டவருடைய பாணியில், ஆண்டவருடைய அந்த நோக்கத்தில் நம்ம சிறுவர்களை பார்க்க வேண்டும். முதலாவது, விஞ்ஞானம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுதே, அந்த ஒரு 9 மாதங்கள் அது கருவாய் ஜனித்து அது ஒரு குழந்தையாய் உருவெடுத்து வருகிற அந்த 9 தாயின் கருவிலே அந்த குழந்தை இருக்கும் பொழுது, தாயினுடைய உணர்வுகள், தாயினுடைய சத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் அது கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை குழந்தை வயிற்றில் இருக்கும்போது தாய் எதையாவது ஒரு காரியத்தை பார்த்து பயந்து அலறிட்டா, அந்த பயம் குழந்தையும் பிடித்துக் கொள்கிறது என்று மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் சொல்லுகிறதை நிரூபித்திருக்கிறார்கள். உலகத்தையே பயமுறுத்தி இருந்த நெப்போலியன் போனபார்ட் வரலாற்றில் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த நெப்போலியனுக்கு பூனைன்னா பயம். பூனையை பார்த்தா அலறி பயந்து நடுங்கிடுவோம். துப்பாக்கிக்கு பயப்படாதவை, பீரங்கிக்கு பயப்படாதவை, எந்த எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் பயப்படாமல் நெஞ்சை நிமிர்த்துகிற நெப்போலியன் பூனையை கண்டா பயங்கர பயம். ஒருவேளை நெப்போலியன் அம்மா வயிற்றுல இருக்கும்போது அவங்க அம்மா பூனையை பார்த்து பயந்தாங்களா என்ன நமக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் அப்படி இருந்தான் பயம். அது மாத்திரமல்ல, குழந்தை பிறந்த உடனே இஸ்லாமிய சமூகத்திலே அவர்களுடைய மரபுப்படி பள்ளிவாசலிலே பாத்தியா ஓதுகிற அந்த பெரியவர்கள், எந்த கிராமத்தில் முஸ்லீம்ஸ் இருக்கிற அந்த வீடுகளில் குழந்தை பிறந்தாலும் அந்த தொட்டிலுக்கு 2 பக்கம் வந்து நின்று 2 பேர் வருவாங்க. குறிப்பிட்ட ஒரு 40 நாள் குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கும். இந்த 40 நாட்கள் இந்த காதலையும் 2 பேரும் மந்திரம் ஓதுவது போல குரானை கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் ஒருவரும் கிடையாது, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கொடையாளனுமாகிய அல்லாஹ் என்று அந்த சின்ன பிறந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? காதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் உள்ளூர் பள்ளிவாசல்லேருந்து வந்து சொல்லுவாங்க. அந்த குழந்தை அது ஒரு இஸ்லாமிய குழந்தையாக வளரும். அவர்கள் அந்த இஸ்லாத்தையும் அவர்கள் வழிபடுகிற அல்லாவையும் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இந்த வைராக்கியத்திலே சிறுவர்கள் சிறப்பானவர்கள். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இன்னைக்கு ஜெபத்துக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. உன் குழந்தை கை குழந்தையாக இருந்தாலும் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கொண்டாந்து அழகாக ஒரு இடத்துல படுக்க போட்டு அது தூங்கிக்கிட்டே இருக்கட்டும். காதில் விழும் ஆராதனைகள், செய்திகள், வசனங்கள் சிறு பிராயத்திலிருந்து எல்லா தென்னிந்திய திருச்சபைகள்லையும் நீங்கள் பாருங்கள், ஆராதனை முறைமை தான், ஆராதனை தான் நடக்கும். அதுக்கு இடையில் கொஞ்ச நேரம் சிறு பிள்ளைகளை வசனம் சொல்லுவாங்க. தப்பு தப்பாக சொல்லும் பிள்ளைகள், சில நேரம் மாற்றி கூட சொல்லும். ஆனாலும் பரவாயில்ல, முன்னால் போய் வசனம் சொல்லுவா. அது ஆராதனையின் ஒரு பகுதி. சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலயத்திலே நடமாடுவதும் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவைகள் உட்கார்ந்து கவனிப்பதும் எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் தெரியுமா? சிறுவர்கள் சிறப்பானவர்கள் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தாயின் கருவில் உருவாகிறதே அது எல்லாவற்றையும் கவனிக்கிறது.
எல்லா குரல்களும் அதற்குள்ளே செல்கிறது, எல்லா உணர்வுகளும் அந்த குழந்தைக்குள்ளே செல்லுகிறது. அந்த குழந்தை பிறந்து வளரும்போது அதனுடைய சமூக அடிப்படையில் அது பல காரியங்களை கற்றுக்கொள்கிறது. பைபிளில் என் மனதை கவர்ந்த ஒரு சிறுவன், இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அதை தியானிக்க. எகிப்துல மோசே பிறந்தார். சிறு குழந்தையா இருக்கும் பொழுது, மோசே பிறக்கும் பொழுது ஒரு சட்டம் இருந்தது, ஆம்பளை பிள்ளை பிறந்தா நைல் நதியில தூக்கி போட்டுறணும்னு. ஆனா அந்த பிள்ளை அழகா இருக்கு, குட்டி பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணன் ஆரோன், இந்த பிள்ளைக்கு ஒரு அக்கா மிரியாம். 2 பேரும் அந்த தாய் தகப்பன் 4 பேருக்கும் அந்த குழந்தைய ஆற்றுல கொண்டு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. ரகசியமாய் வீட்டிலே வைத்து வளர்த்தார்கள். பார்வோனுடைய சட்டத்தை மீறி அந்த குழந்தை அங்கே வளர்க்கப்பட்டது. அந்த குழந்தை வளர்ந்தது. 3 மாசத்துக்கு மேலே அது பிள்ளைய வைக்க முடியல. அவ்வளோ துருதுருன்னு வந்தானா என்னன்னு தெரியல. இந்த குழந்தையை கொண்டு ஆற்றிலே கொண்டு விட்டார்கள். அந்த நேரம் பார்த்து இந்த அரண்மனையிலிருந்து ராஜாத்தி, பார்வோனுடைய குமாரத்தி, அவள் வந்து குளிக்க வந்தா. இந்த நாணல் பெட்டியில் வச்சு ஒரு போட்டில் மாதிரி வச்சு விட்ட போது குழந்தைய பார்த்தான். அது எபிரேய குழந்தைன்னு அவளுக்கு தெரிஞ்சது. அது அழகுள்ள குழந்தையா இருந்துச்சு. அது அழுதுச்சு. அந்த குழந்தைய எடுத்தா. அந்த பார்வோனுடைய குமாரத்தி தான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறான் மோசே. இன்னைய வரைக்கும் பேரை மாத்தல, மோசே தான். ஜலத்திலிருந்து இவனை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தோட மோசே அப்படின்னு பேர் வச்சு. இந்த மோசேக்கு பால் கொடுக்க ஒரு அம்மா வேணும். சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது இந்த குழந்தையினுடைய அக்காவே வர்றா, மிரியா. அம்மா, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு எபிரேய பெண் ஒரு அம்மா இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரவா? கூட்டிட்டு வா. மோசேயினுடைய தாயாரையே கூட்டிட்டு வந்தாங்க. இந்த குழந்தைய பார்வோனுடைய குமாரத்தி, பார்வோனுடைய மகள் இளவரசி, அந்த குழந்தைய அந்த சொந்த அம்மாட்டையே கொடுத்து, மோசேயினுடைய அம்மாட்டையே கொடுத்து, இவனை எனக்காக வளர்த்துடு, உனக்கு சம்பளம் தாரு. அந்த காலத்தில் எபிரேய பெண்கள் பிறந்த குழந்தைக்கு 5 வயது வரை பால் கொடுப்பாங்க, தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஆக அந்த குழந்தையை வாங்கி கொண்டு பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு சம்பளம் வாங்கின ஒரே தாய் அவள் தான். வளர்த்தா. இந்த வரலாற்று பின்னணியின்படி ஒரு 5 வருஷம் தாயோடு குழந்தை இருந்துச்சு. மோசே இருந்தார். 5 வயசானவனை கொண்டு போய் அரண்மனையில் விட்டாச்சு. அந்த எகிப்தியருடைய மந்திர தந்திர கலைகளிலே, அந்த அந்நிய மதத்திலே, அந்த கலாச்சாரப்படி, அந்த முறைமையின்படி வளர்க்கப்பட்டார் மோசே. அப்படி வளர்ந்த மோசே 35 ஆண்டுகள் வளர்ந்தார். 5 வயசுல உள்ள போனார். 40 வயசு. இப்ப 40 வயசுல அரண்மனை விட்டு வெளியில வர்றாருங்க. ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போடுறாங்க. அதை பார்த்த உடனே எபிரேயனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த எகிப்தியரை கொன்னு மணலுக்குள்ள புதைச்சிட்டான். மறுநாள் வர்றார் வெளியில. அதே எபிரேயன் இன்னொரு எபிரேயனோடு சண்டை போடுறான். பிரச்சனை யாற்றுக்கு அந்த எபிரேயன் தான் இருக்கு. இப்ப 2 எபிரேயன் சண்டை போடுறாங்க. அப்போ மோசே போய், ஏப்பா நாம சகோதரர்கள் இல்லையா, நமக்குள்ள ஏயா சண்டை போடுறான்னு சமரசப்படுத்துறார். கேட்குறேன், 35 ஆண்டுகள், 5 வயசு முடிஞ்சுன்னா இப்போ 1ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்கிடும். அப்போது இருந்தே வேற கலாச்சாரம், வேற சூழ்நிலை, வேற மதம், வேற வணக்கங்கள், இவ்வளத்திலையும் ஊறி வளர்ந்திருக்கிறாரு மோசே. அரண்மனை இளவரசனா வளர்ந்திருக்கிறார். வெளியில வந்து சொல்றாரு,
எபிரேயர் தான் என் பிள்ளை, எபிரேயர்களுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், எபிரேய மக்கள் தான் என் மக்கள். யார் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த சிறுவனுக்கு? சிறுவர்கள் சிறப்பானவர்கள் என்று வேதம் சும்மா நமக்கு இன்னைக்கு தலைப்பு தரல. சிறு வயதிலே தாயானவள் தாய்ப்பால் ஊட்டும் பொழுதே தெய்வத்தை சொல்லி ஊட்டி, அவளுக்கு தெரியும் இந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் தான் யார்கிட்ட இருக்கும், அப்புறம் இந்த குழந்தைய நான் கொடுத்துடணும். அதனால அவள் பாலை மட்டும் கொடுக்கல, உயிரையும் கொடுத்து வளர்த்தான். கடவுள் யார்? மெய்யான தெய்வம் யார்? எபிரேய தெய்வம் தான் நம்முடைய தெய்வம், யெகோவா தான் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி சொல்லி வளர்த்திருக்கணும். முதல் 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு சிறுவனை டியூன் பண்ணிடலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, சிறுவர்கள் சிறப்பானவர்கள் என்று ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்? மோசே என்கிற ஒரு சிறுவரை நம்ம பார்த்த எவ்வளவு சிறப்பான மனிதர் என்று பாருங்கள். பிறந்து 5 ஆண்டுகள் தான் ஆண்டவரை கற்றுக்கொண்டிருந்தார். அது பிறகு அவருக்கு தெரியாது. நான் 40 வயதிலும் ஆண்டவருடைய பிள்ளையாகவே வந்து நிற்கிறார். நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? சிறு பிள்ளைகள் கைகளில் மொபைலை கொடுத்து வளர்க்குறோம். அவன் மொபைலோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பிள்ளை அழுத உடனே மொபைலில் ஒரு கார்ட்டூன் படத்தை வச்சு பிள்ளை கையில் கொடுத்துட்றோம். கொஞ்ச நேரம் அவன் பேசாமல் இருப்பானேன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு அந்த பாதிப்பு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஊழியங்களை ஆரம்பித்த பொழுது மதுபானத்தை குடிக்கக்கூடாது, போதை வஸ்துகளை எடுக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, சினிமா தியேட்டருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடினமாய் பேசினோம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை சினிமா தியேட்டரும் நம்ம பையனுடைய கையில் பாக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு, ஒரு சின்ன ஃபோனில். இப்போ பிரசங்கம் பண்ணுற அத்தனை பேரும் சொல்கிறோம், மொபைல் ஃபோன் அடிமையிலிருந்து மனம் திரும்பியா, மொபைல் ஃபோன் அடிமையிலிருந்து நீ மனம் திரும்பு. எத்தனையோ பேரை அது கொலை செய்து விட்டது. கையடக்க மொபைல் தான் அநேகருடைய உயிரையே காவு வாங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு பொருளாய் பாவமாய் அது மாறிவிட்டது. வேதத்திலே ஆண்டவர் இன்று நம்ம கற்றுத்தருகிற வார்த்தை, உங்கள் சிறுவர்கள் சிறப்பானவர்கள். உங்கள் சிறுவர்களை சரியா டியூன் பண்ணிருங்க. அதனால தான் சண்டே கிளாஸ். இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இதனுடைய ஆரிஜின் என்னன்னு பாருங்கள். லண்டனில் ஒரு கிராமத்தில் அன்றைக்கு நாளில் படித்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் அன்ஸ்கில்டு லேபருக்கும் ஒரே சம்பளம் தான். அதனால் அன்றைக்கு படிப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தினாங்க. சின்ன பையன்கள்லேருந்து வாலிபர்கள் வர ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, எங்கேயாவது மில்லில் வேலைக்கு போயிடுவாங்க அந்த காலகட்டத்தில். ஆகவே இந்த பிள்ளைகள் சண்டே ஆனால் தெருவில் கிடந்து புழுதியில் கிடந்து கெட்ட வார்த்தை பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போதை பழக்கங்களுக்கு உள்ளாய் அந்த லண்டன் தெருக்களில் உள்ள அந்த சிறுவர்களை பார்த்தார் ஒருத்தர். அவருக்கு மனசே கேட்கல. அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் மாதிரி ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, சண்டே ஸ்கூல். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம். ஏன்னா திங்கள் செவ்வாய் புதன் இவன் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்து சிலபஸை தான் சண்டே அன்னைக்கு போய் எடுத்தாங்க. பிள்ளைகள் வந்தாங்க. அதுதான் நீதி போதனை வகுப்பாக மாறிச்சு. பைபிள் கதைகளை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள கெட்ட பழக்கங்கள் நிறைய இருந்தது. அதுதான் இன்னைய வரைக்கும் சர்ச்சில் சண்டே கிளாஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். சிறுவர் ஊழியம் ஒரு கனமான ஊழியம். சிறுவர் ஊழியம் யார் செய்தாலும் அவங்கள தாங்குங்க.
சிறுவர் ஊழியத்தில் உள்ள தேவைகளை சந்திங்க. டயசிஸ் அளவில் பெரிய அளவில் சிறுவர் ஊழியம் நடக்கும். அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும். தேவைகளை சந்தியுங்கள். சிறுவருக்கு ஊழியம் செய்ததுக்குனே அநேகர ஊழியக்காரர்களை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கார். அந்த சிறுவர்கள் நடுவில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை முதல்ல தாங்குங்க. அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. சிறு பிள்ளைகள் கொண்டு போய் அவங்கள்ட்ட காணிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் வந்திருக்காங்க. சம்பாதிக்க வரல அவங்க இந்த ஊழியங்களை. ஏன்னா சிறுவர்கள் சிறப்பானவர்கள். உங்களுடைய பிள்ளைகளை சிறுவர்கள் முகாம் நடந்து அனுப்பி கொடுங்க. உங்கள் சின்ன பிள்ளைகள் வசனத்தை கேட்பதற்கு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சிறுவர்கள் தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னதற்கு ஒரு முதல் காரணம், தெய்வீக குணம் உண்டவர்கள் சிறுவர்கள். தெய்வீக குணம் என்ன தெரியுமா? நிறைய இருக்கு. முக்கியமான குணம் மன்னிப்பு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது எந்த பாவியும் அவர் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். சிறுவர்கள் அதே போலத்தான். என்ன சண்டை வந்தாலும், அவர்களுக்குள்ள என்ன பிரிவினைகள் வந்தாலும் அடுத்த நேரம் எல்லாவற்றையும் மறந்துட்டு வந்து பழகுவாங்க. அதுதான் சிறுவர்களுடைய சிறப்பு, மன்னிக்கிற குணம். ஆண்டவருடைய சமூகத்தில் சிறுவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த சிறுவர்கள் சிறப்பானவர்கள் என்பதை, ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் சொல்லாமல் அவனை சிறப்பானவனாய் பாருங்கள். வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிற இடங்களுக்கு அனுப்புங்கள். சிறு பிள்ளைகளை கவனமாய் நீங்கள் வளர்த்துருங்க. அவங்க எந்த காலத்திலும் முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? 2 காரியங்களுக்காய். ஆண்டவரே, சிறுவர்கள் சிறப்பானவர்கள், அதனால் நான் சிறுவர்களை அந்த சிறுவர் முகாம்கள், சிறுவர்களுக்கு வசனம் கற்றுக் கொடுக்கிற இடங்களுக்கு நான் அனுப்புகிறேன். என் சர்ச்சில் சிறுவர் ஊழியம் நடந்தால் கட்டாயம் அனுப்புவேன் என் பிள்ளை. 2வது, சிறுவர் ஊழியங்களை தாங்குவேன். ஆண்டவரே, சிறுவர்கள் நடுவில் முழு நேரமாய் ஊழியம் செய்கிற பல ஊழியக்காரர்கள் எந்த விதமான வசதியுமின்றி வறுமையிலே ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய ஊழியங்களின் தேவைகளை சந்திப்பேன். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். சிறுவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர்களை சிறப்பானவர்களாய் எங்கள் சிறுவர்களை மாற்றும்படி இடத்திலே மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் குழந்தைகளை, எங்கள் பேர குழந்தைகளை ஆண்டவரே சிறந்தவர்களாய் மாற்றித்தார். சிறுவர்கள் நடுவிலே தியாகமாய் ஊழியம் செய்கிற எங்களுடைய அண்ணன்மார், அக்காமார், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. அவர்கள் தேவைகளை சந்திக்க அநேக மக்களை எழுப்பித்தார். ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.